ஒரு தேவனுடைய பிள்ளையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆகார் என்கிறதான அந்த தேவனுடைய பிள்ளை. நம்ம ஆராதனை இன்னொரு கொஞ்ச நேரம் நம்ம முடிக்க போகிறோம். இந்த காரியத்தை கேட்டு அப்படியே அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை நம்ம முடிக்க போகிறோம். அந்த ஆகார் ஆபிரகாமுக்கு சாராளின் நிமித்தம் மனைவியானாள். நீங்க ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது தன்னுடைய நாச்சியார் கடினமாய் அவளை நடத்தினாங்களாமா. அப்படி நடத்தும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தன் நாச்சியாரை விட்டு ஆபிரகாமுடைய வீட்டில இருந்து அவன் ஓடி போனாலம்மா வனாந்திரத்திற்கு. அப்படி போகும்போது எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வனாந்திரத்துல போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு அப்படி தேவனாகிய கர்த்தர் இறங்கி, ஆகாரே நீ எங்கம்மா போற அப்படின்னு கேட்டு, நீ எங்கேயும் போகாத, நீ திரும்ப போய் உன் நாச்சியார்டையில நீ அடங்கி இருன்னு சொன்ன உடனே அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த இடத்துல அவன் ஆண்டவருக்கு ஒரு பேரை வைத்து விட்டு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பேரை வைத்து விட்டு திரும்ப போய் அந்த ஆகாருடைய வீட்டிலே போய் திரும்ப வாழ்க்கிறார். திரும்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த உடனே சாகலமா சொல்றாங்க, இவங்க அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வேதத்தை படிக்கும் போது, நான் இதை படிக்கும் போது நிறைய நான் இருந்தேன். ஒரே ஒரு பாட்டில் தண்ணி அப்பத்தை கொடுத்து விட்டு நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஆபிரகாம் அந்த காலத்துல செல்வ சீமானா இருந்தான். ஒரு பணமும் எதுவுமே கொடுக்கல, எங்க போகணும்னே தெரியல. 13 வருடங்களுக்கு பிறகு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே அவன் அந்த ரொட்டியையும் அந்த தண்ணி பாட்டிலையும் கை குழந்தையை எடுத்துக்கொண்டு தன் புருஷன் கூட வரவில்லை. நீங்க வேதத்துல படிச்சு பாத்தீங்க, அப்படி வார்த்தை இருக்கு, அவள் வனாந்திரத்துல அலைந்து திரிந்தாலாமா. அவள் வனாந்திரத்துல அலைந்து திரிகிறாள். எதுக்கு தெரியுமா அலைந்து திரிஞ்சா? நான் பைபிள் படிப்பான்னு கேட்டேன். 13 வருஷத்துக்கு முன்னாடி இதே வனாந்திரத்துல என்னை சந்திக்க வந்தவர் எங்க, என்னை சந்திக்க வந்தவர் எங்க என்று சொல்லி அந்த வனாந்திரம் கூட அலைந்து கொண்டிருக்கிறார். தண்ணி பாட்டல் தண்ணி காலி ஆயிடுச்சு, அப்பமும் தீர்ந்து போச்சு. என்ன ஒருத்தர் சந்தித்தாரே, 13 வருடங்களுக்கு முன்னாடி என்ன தேடி வந்தாரு, அது எந்த இடம் சொல்லி அவன் தேடி அந்த வனத்திரத்துல அணைந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாமே முடிஞ்சு போகும்போது இதுக்கப்புறம் கடைசி சாவுதான், செத்துறணும் அப்படின்னு இருக்கும் போதுதான் ஒரு சத்தம் கேட்டது, ஆகாரே நீ பயப்படாதேமா, நீ பயப்படாதே, நான் சொன்னலமோ சந்ததியை பெருக சொல்லி சொன்னல, இதோட வந்திருக்கிற நான் அதே போல. ஒருவேளை ஆபிரகாம் உன்னை துரத்தலாம், உனக்கு பணம் தராம இருக்கலாம், நிலம் தராம இருக்கலாம், இந்த வனாந்திரத்துல எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். நீ பயப்படாதே ஆகாரே சொல்லி, நீ பயப்படாதே. அணைந்து கொண்டிருந்த அந்த ஆகாருக்கு ஒரு நீரூற்றை காண்பித்து அங்கே ஒரு ஜீவனை அந்த ஆகாருக்கும் குழந்தைக்கு கொடுத்தார். நீங்க வேதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஆகாரமா எந்த சொந்த பந்த வீட்டுகளுக்கு போகல. இந்த வனாந்திரத்துல தரிசனமான என் தேவனுக்காக இதே வனாந்திரத்துல என் பிள்ளையை அவள் வளர்த்தாள். அதே வனாந்திரத்துல அந்த பிள்ளையை வளர்த்து அவள் வல்லவனாக பெரியவனாக மாறினான். அந்த ஆகாருக்கு பிறந்த அந்த பிள்ளை இஸ்மவேல் இன்னைக்கு இந்த உலக நாடுகள் அசையத்தக்கதாக அவர்கள் பெருகி இருக்கிறார்கள். அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை ஒரு ஆகாரை போல நீ வனாந்திரத்துல ஒருவேளை அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயோ, எனக்கு வாக்கு தத்தம் தந்தவர் எங்கே, என்ன ஒரு காலத்துல தேடி வந்து என்ன அழைத்தவர் எங்கே என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறாயோ, இந்த ஆராதனை முடிவில்லை. இவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.